Hi aspirants, welcome to Delight and Rise Academy. நம்ம வந்து இலக்கணம் சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு தலைப்பா வந்து முடிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தருதல். ஓகேங்களா? ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் அப்படிங்கிறது 8வதா கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுதான் மயங்கொலிகள் 6வது புத்தகத்துல புதிய புத்தகத்தில் மயங்கொலிகள் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருப்பாங்க. மயங்கொலிகள் மொத்தம் வந்து 8 எழுத்துக்கள் இருக்கும். சிலபஸ்லேயும் வந்து 8வதாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு நான் ஷார்ட்கட்டு ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பேன். இதில் ஒவ்வொன்றுமே வந்து முக்கியமானது. எல்லாத்துக்குமே வந்து ஷார்ட்கட்டு ட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு தடவை நம்ம பார்க்கும்போது அந்த புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஃபஸ்ட்டு டைம் வந்து எடுக்கும்போது கொஞ்சம் டைம் வந்து அதிகமாகும். சரிங்களா? நீங்கள் அந்த 24 நிமிஷத்தை வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது 2 நிமிஷம் தான். வித்தின் 2 மினிட்ஸில் எல்லாத்தையும் வந்து டக்குன்னு ரிவிஷன் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கலாம். எப்படி மேம் சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதே 2 நிமிஷத்தில் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? இந்த 8 எழுத்துக்களை வச்சு நான் இந்த இடத்துலையே வந்து கீழே இருக்க எல்லாத்தையுமே வந்து நான் வந்து அந்த ட்ரிக்ஸு சொல்லி நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு புரியும். அப்போ தான் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருந்தது அப்படின்னு வந்து நீங்களே சொல்லுவீங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், 8 போட்டால் மயக்கம் போட்டு விழுந்துருவேன் அப்படிங்கிறது ஷார்ட்கட். ஓகேங்க? இப்போ நீங்கள் வாட்ச் பார்த்துக்கோங்க, டைம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எவ்வளோ நிமிஷத்தில் நான் வந்து ரிவிஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த நா வந்தால் என்னது நடுப்பகுதி, இந்த நா வந்தால் முன்பகுதி, இந்த நா வந்தால் என்னது நடிக்காத அடி வாங்குவேன் அடிப்பகுதி, பள்ளியை பார்த்தா அடிக்கணும்னு தோடும் அடிப்பகுதி, இந்தல்லா வந்து வருடுவதால், இந்தல்லா வந்தால் நடுநிலை பள்ளின்னு சொல்லுமா நடுப்பகுதி, இது வந்து முதல் பகுதி, இந்த ரா வந்து மையப்பகுதி. ஓகேங்களா? இது தன்னகரம், இணை எழுத்து தன்னகரம், இது ரன்னகரம், இது தன்னகரம், இது வகரல் அகரம், இது பார்த்தீங்கன்னா மகரல் அகரம், இது நகரல் அகரம், இது வந்து எரள வளல இடையினம், இது வந்து என்னது கசடதபர வல்லினம். ஓகேங்களா? இவ்வளோதாங்க. இதை பார்த்து இதுதான். இப்போ வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? 2 நிமிஷம் அதிகமாகிருக்குமா? 2 நிமிஷமே ஆயிருக்காது. இதைத்தான் நான் வந்து என்னது ஷார்ட்கட் ட்ரிக்ஸோட இப்போ எப்படி டக்குன்னு சொன்னேன். அந்த ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சதுனால தான் என்னால் வந்து என்ன பண்ண முடிஞ்சிச்சு, டக்குன்னு சொல்ல முடிஞ்சு. அதனால் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடக்கூடாது. அந்த 24 நிமிஷத்தை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் டக்குன்னு ரிவிஷன் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஓகேங்களா? ஓகே, இதில் வந்து நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோம். புக் பேக்கும் பார்த்தாச்சு. ஓல்டு புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இதில் எடுத்துகிட்டு வரல. ஏன்னா புத்தகத்திலேயே நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஓல்டு புக்கு 12th புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. புக் பேக்கில் நிறைய கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நிறையவே கேட்டிருக்காங்க. அதனால் நான் பிடிஎஃப் வந்து எடுத்துகிட்டு வரல. ஓகேவா? இதைத்தான் வந்து இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 10-11 இருக்குது. அதே மாதிரி கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 166 பேஜ் நம்பர் எங்கே கீழே அதில் ஒரு 11 இருந்துச்சு. இதில் வந்து ஒரு 12 இருக்குது. 12 ஐயோ கீழே வரை இருக்குது. 16 வந்து இருக்குது. சரிங்களா? அப்போ கிட்டத்தட்ட 27 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் முக்கால்வாசி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ வாங்க 1 by 1 நம்ம வந்து பார்த்துடலாம். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் அப்படிங்கிற கேள்வியில் 1. அதே மாதிரி எந்த பகுதியை நுனிப்பகுதியா, அதே மாதிரி முன்பகுதியா, அடிப்பகுதியா, நடுப்பகுதியா, அந்த மாதிரி அதில் வந்து ஒரு கேள்வி. சரிங்களா? 2 கேள்வி வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும். ஓகேவா? இப்போ வாங்க புக் பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அந்த இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் இருக்குது. ஓகேங்களா? அலை அப்படின்னா நான் டக்குன்னு வந்து நான் சொல்லிட்டு போயிடுறேன். சரிங்களா? அலை அப்படின்னா கடல் அலை, அலைந்து திரிதல். சரிங்களா? எங்கே சுற்றிட்டு இருக்க அலையாது அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த அலை. இந்த அலை அப்படின்னா கூப்பிடுதல். ஓகேங்களா? அலை அப்படின்னா கூப்பிடு, அவனை கூப்பிடு, அழைப்பு, திருமண அழைப்புதல் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, காதணி விழா அழைப்புதல் சொல்கிறோம் இல்லையா? அப்போ கூப்பிடு. அலை அப்படின்னா தயிர் பிசை அப்படிங்கிற பொருளை தருது. ஓகேவா? அடுத்து பாருங்க, இலை அப்படின்னா மரம் செடி கொடிகளில் இலை. ஓகேங்களா? மரம் செடி கொடிகளில் இலை. அடுத்து இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய் நூல் இலை. ஓகேங்களா? இந்த இலை பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ இழைச்சி போயிட்டா, இது 6th புக்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க. விழுந்து போதல். அடுத்து பாருங்க, உலை அப்படின்னா சமைக்க உலை வைத்தல் உலைக்களம். இந்த உலை அப்படின்னா உழைப்பாளி, பாடுபடுதல் சொல்கிறோம் இல்லையா, உழைப்பு. இந்த உலை அப்படின்னா பிடரி மயிர் சேரு. அடுத்து பாருங்க, ஒளி. ஒளி அப்படின்னா ஓசை. இந்த ஒளி அப்படின்னா ஒளிச்சு கட்டு அப்படின்னு சொல்கிறோம்ல, அவனை ஒளிச்சு கட்டு, அழுத்தி விடுதல், தொலைத்து விடு. இந்த ஒளி அப்படின்னா போய் என்னது ஒளிஞ்சிக்கிறது. ஒளிஞ்சு விளையாட்டுலாம் விளையாடுவோம்ல, ஹைட் அண்ட் சீக், அந்த மாதிரி வந்து ஒளிஞ்சிக்கிறது. அதே மாதிரி வெளிச்சம், ஒளி இருக்குல்லையா, லைட் ஒளி, இது எல்லாத்தையுமே வந்து ஒளி அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து
களை அப்படின்னா வித்தை, களைந்து போதல். ஓகேங்களா, எல்லாம் களைஞ்சு போங்க, மீட்டிங் முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. களை அப்படின்னா மூங்கில், களை அப்படின்னா மூங்கில். இந்த களை அப்படின்னா வயலில் களை எடுத்தல், முகத்தின் ஒளி. ஓகேங்களா, பார்க்கறதுக்கு நல்லா களையாக லட்சணமாக இருக்காங்க. அதே மாதிரி கரும்பு காடு, நெல் காடு, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நெல் வயல் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, பருத்தி காடு, இதெல்லாம் போய் களை எடுப்பாங்க. ஓகேங்களா, அந்த களை எடுக்கிறது. அடுத்து பாருங்கள், கிளி அப்படின்னா அச்சம், பயம். இந்த கிளி அப்படின்னா துண்டாக கிழித்தல், கோடு கிழித்தல். இப்போ ஒரு பேப்பரை வந்து துண்டாக கிழிக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து கிளி. பேப்பரை கிழிச்சிட்டா என்னது, பயம் ஒரு இல்லையா, அந்த கிளி வந்தால் பயம். ஓகேங்களா, இந்த கிளி ஒரு பறவை. ஓகேங்களா, இது என்ன பார்க்கறதுக்கு எல்லாமே வந்து இந்த சொற்கள் எல்லாம் வந்து உச்சரிப்பில் வந்து சிறிதளவு தான் வேறுபாடு இருக்குது, ஆனால் வந்து பொருள் மட்டும் மாறுபட்டு இருக்குது. ஓகேங்களா, அதுதான் வந்து மயங்கொலிகள். அடுத்து பாருங்க, தலை அப்படின்னா முதன்மை, சிரசு. சரிங்களா, சிரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6th புக்கில் பார்த்தோம். இந்த தலை வந்து புல், இலை முதலியன. இந்த தலை வந்து கட்டுதல். ஓகேங்களா, யாப்பில் வந்து நம்ம படிப்போம், தலை அப்படின்னா கட்டு. தாலி அப்படின்னா கணவன் மனைவிக்கு கட்டும் சின்னம். ஓகேங்களா, தாலி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த தாலி பாருங்க, குடம், வாயகன்ற பாண்டம். நம்ம வந்து ஹிஸ்ட்ரி படிக்கும்போது அதில் நிறைய அந்த புக்கில் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி பாண்டம்லாம் கொடுத்துருப்பாங்க. தாலியில் வந்து நிறைய பொருட்கள்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அடுத்து இந்த தாலி அப்படின்னா ஒரு வகை பனை, குழம்பு தாளித்தல். ஓகேங்களா, இதில் ஒவ்வொன்றும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இதிலிருந்து தான் வந்து நிறைய வந்து கேட்டிருக்காங்க. வலை அப்படின்னா மீன்பிடி வலை. இந்த வலை அப்படின்னா ஒரு வகை மரம், சுரப்புன்னை மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. வலை அப்படின்னா பொந்து, வளையல், வளைவு. வால் அப்படின்னா விலங்கின் வால் பகுதி, வெண்மை அப்படிங்கிற பொருள் தருது. இந்த வால் பாருங்க, உயிர் வால். சரிங்களா, வாழ்க்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, வாழ்க்கை அப்படின்னா இது உயிர் வாழ்கிறதுக்காக என்ன பண்ணணும், நம்ம வந்து நல்லா சாப்பிடணும். ஓகேவா. அடுத்து பிழைத்திரு. வால் அப்படின்னா வெட்டும் கருவி, ஒளி பொருந்திய. சரிங்களா, இந்த வால்லாம் பார்த்தீங்கன்னா மன்னர்கள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த வால். சரிங்களா, இது போருக்கெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வால். வாழை அப்படின்னா இளம்பெண், இதுவும் கேட்டிருக்காங்க. வாழை அப்படின்னா இளம்பெண். வாழை அப்படின்னா வாழை மரம் சொல்கிறோம் இல்லையா, மர வகை. இந்த வாழை அப்படின்னா மீன் வகை. ஓகேங்களா, இந்த டிஃபரன்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சு படிங்க, எதையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா. அடுத்து பாருங்கள், அடுத்து இதில் வந்து லா வேறுபாடு கொடுத்துருந்தாங்க. லா 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 வேறுபாடு இங்கே வந்துட்டோமா, அந்த இங்கே இருக்குது, அதுதான் வந்து லா பார்த்துட்டோம். லா வந்து மேலே இருந்துச்சு பார்த்துட்டோம். இப்போ வந்து நான் வேறுபாடு. ஓகேங்களா, அரண் அப்படின்னா மதில், பாதுகாப்பு, கோட்டை. சரிங்களா, நம்ம கூட ஓரெழுத்து ஒரு மொழி ஷார்ட்ஸில் போடும்போது அரண் வந்து ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க, ஆப்ஷனில் வந்து அரண் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, அரண் அப்படின்னா கோட்டை, மதில் அப்படிங்கிற பொருளை வந்து தருது, பாதுகாப்பு. இந்த அரண் அப்படின்னா சிவன். அன்னம் அப்படின்னா மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால், அடிப்பகுதியை தொடுவதால், மையப்பகுதியை தொடுவதால் அப்படின்னு இப்போ படித்தோம் இல்லையா. அப்போ அன்னம் அப்படின்னா மேல்வாய். இந்த அன்னம் அப்படின்னா ஒரு பறவை. ஆணி அப்படின்னா கூரிய இரும்பு துண்டு. 2 சொல்லி நீ வந்தால் ஒரு மாதம், ஆணி மாதம் சொல்கிறீங்க. ஆணி, ஆடி, ஆவணி. அது ஆணை அப்படின்னா கட்டளை. இந்த ஆணை அப்படின்னா யானை. சரிங்களா, யானை, ஆணை. இதில் 2 சொல்லினா, இதில் 2 சொல்லினா. உண்ணு அப்படின்னா சாப்பிடு. இந்த உண்ணு அப்படின்னா, இந்த உண் வந்துட்டாலே உங்களுக்கு தெரியும் சாப்பிடுன்னு. இந்த உண்ணு அப்படின்னா நினைத்துப்பார். சரிங்களா, கொஞ்சமாவது உண்ணி பாரு, கொஞ்சமாவது உண்ணி பாரு அப்படின்னு நீங்கள் பேச்சு வழக்கில் சொல்லி பாருங்களே, அப்போ நினச்சி பாரு அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். சரிங்களா, கொஞ்சமாவது உண்ணி பாரு அப்படிங்கும்போது நினைத்துப்பார். அடுத்து ஊன் அப்படின்னா உணவு. சரிங்களா, ஊன் அப்படின்னா உணவு. இந்த ஊன் அப்படின்னா இறைச்சி. நம்ம ஓரெழுத்து ஒரு மொழியில் படிச்சிருப்போம், என்ன ஷார்ட்கட்டோட சொல்லியிருப்பேன். நீ இறைச்சியாக சாப்பிட்ட அப்படின்னா சீக்கிரம் ஊ தான், சங்க ஊதிர வேண்டியதான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ ஊ அப்படின்னா இறைச்சின்னு சொல்லி படிச்சிருப்போம். அப்போ ஊன் அப்படின்னா இறைச்சி அப்படிங்கிற பொருள். இந்த ஊன் அப்படின்னா உணவு. எண்ண அப்படின்னா நினைக்க, எண்ணி பார்க்க, எண்ணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அடுத்து என்ன அப்படின்னா கேள்வி. என்ன சொல்ல வர்ற சொல்லு ஃபஸ்ட்டு அப்படின்னு அந்த கேள்வி கேட்குறோம் இல்லையா, அதுதான். கணை அப்படின்னா அம்பு. சரிங்களா, கணை கொடிது, யாழ் கொடிது அப்படின்ல படிச்சிருக்கோம் இல்லையா, அதான். கணை அப்படின்னா அம்பு. இந்த கணை அப்படின்னா கணைத்தல். சரிங்களா, நம்ம பார்த்தோம் இல்லையா, கழுதை கத்தும், குதிரை கணைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. அடுத்து பாருங்க, கணம் அப்படின்னா நேரம், கணம் அப்படின்னா பழு, சுமை. சரிங்களா, இந்த ஸ்கூல் பிள்ளைங்களாம் ரொம்பவே பாவம். அந்த பேக்கை தூக்கிட்டு போயிட்டு வரவங்களாட்டியும் அந்த பஸ்ஸில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ வெயிட் இருக்கும், அவ்வளோ கனமாக இருக்கும், அதை தான் வந்து தூக்கிட்டு சுமந்துட்டு போவாங்க, பழு. அடுத்து கான் அப்படின்னா பார். சரிங்களா, கான் அப்படின்னா பார்.
இந்த கான் அப்படின்னா காடு, காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் வந்து நம்ம நிறையவே படிச்சிருக்கோம். கான் அப்படின்னா காடு. தனி அப்படின்னா அடங்கு, கொஞ்சமாவது தனிச்சிரு, அடங்கி இரு அப்படின்னு அர்த்தம். தனி அப்படின்னா தனித்திருத்தல், தனிமையாக இருக்கிறது. ஓகேங்களா, தனிமையாக லோன்லியாக இருக்கிறது தனித்திருத்தல். அடுத்து துணி அப்படின்னா சீலை. இந்த துணி அப்படின்னா துன்பம், கோபம், அச்சம். ஓகேங்களா. அடுத்து கீழே திணை அப்படின்னா நிலம், ஒழுக்கம். நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா 5 திணைகள், அதான் நிலம், ஒழுக்கம். இந்த திணை அப்படின்னா தானிய வகை. ஓகேங்களா, திணை மாவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அடுத்து நான். நான் அப்படின்னா கயிறு, நாணம். இந்த நான் பார்த்தீங்கன்னா தன்னை குறிப்பது. ஓகேங்களா, நான் தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ நான் அப்படின்னா தன்னை குறிப்பது, தன்மை இடப்பெயர். திண்மை அப்படின்னா வலிமை. இந்த திண்மை அப்படின்னா தீமை. வன்மை அப்படின்னா வளம், வழங்குதல். இந்த வன்மை பார்த்தீங்கன்னா வலிமை. ஓகேங்களா, இவ்வளோதான். இதை படித்தாலே போதுமானது. ஓகேங்களா, இதை படிச்சுக்கிட்டாலே உங்களுக்கு போதுமானது. தயவு செய்து எதையுமே வந்து விட்டுறாதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் இலக்கணத்தில் வந்து ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னா எதையுமே வந்து ஒமிட் பண்ணிடாதீங்க. சரிங்களா, எல்லாத்தையுமே வந்து தரவாக வந்து படிச்சுட்டு போயிருங்க. எந்த டாப்பிக்கை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இலக்கணம் வந்து பிரித்தெழுதுக, எது சொல்ல எடுத்தெழுத, இதெல்லாம் வந்து நம்ம அங்கே போய் எழுதிக்கலாம் அப்படின்னு மட்டும் நீங்கள் அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் எழுத போங்க. சரிங்களா, அவ்வளோதான். ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ. அடுத்த கிளாஸில் வந்து நம்ம வந்து அடுத்த டாப்பிக்கோட பார்க்கலாம். ஓகேங்களா.